சார் அது சம்மந்தமாக எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ்ட்ராத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா வந்து ஆக்சுவலாக அவர் வந்து இங்கிலீஷில் ஆரம்பிக்கும்போது இப்படி தான் சொல்கிறார். த பப்பட் சிஎம் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஃபேர் டிலிமிட்டேஷன் அப்படின்னு ஆரம்பித்து பல்வேறு ஊழல்களை சொல்கிறாரு. டாஸ்மாக் சொல்கிறாரு, ட்ரக்கு சொல்கிறாரு, லிக்கர் சொல்கிறாரு, ரவுடிசம், கரப்ஷன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீம்லேட் பண்ண தெரில. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து என்ன எதுக்கு வந்து நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு தொகுதி குறைஞ்சாலும் எப்பொழுதும் அதிமுக தமிழக உரிமைகளை வந்து விட்டு கொடுக்காதுன்னு நான் பேசிட்டு வரேன். இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கேன். நான் எந்த இடத்துல விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் வந்து என் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதற்கும் முதல் குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அவர் சொல்கிறதுல லாஜ் இருக்குது சார். ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காரு, 40 தொகுதி இங்கே இருக்குது, 39 இருக்குது, பாண்டிச்சேரி சேர்த்து 40 இருக்குது. அது வந்து 30 குறைஞ்சாலும் 20 குறைஞ்சாலும் அது எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய லாஸ் தான். லாஸு இல்லையோ, இன்னொன்று பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காருன்றதுக்காக பிஜேபி ஏன்பா அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு 10 தொகுதியை குறைக்கிறோம் கம்முன்னு சொல்கிறாருன்னா பயந்துக்கிட்டு அவர் கம்முன்னு இருக்கிறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டோம். ஜெயிக்க முடியுமா? திருப்பி எந்த மூஞ்சை வச்சுட்டு போய் ஓட்டு கேட்பார்? பிஜேபி அப்படி தான் சொல்லும். யோ டீலிமிட்டேஷன் கொண்டு வரோம், ஒரு 8 தொகுதி குறையுது, கம்முன்னு இருங்க, கண்டுக்காதீங்க என்று சொல்லுது. இவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவது போல் கட்சி அடமானம் வச்சிட்டாரு. அதனால சரி 8 தொகுதி தானேன்ட்டு இருக்க முடியுமா? கேன் யூ அஃபோர்ட் டு டூ இட்? கேன் எனி பார்ட்டி அஃபோர்ட் டு டூ இட்? நோ. எந்த கட்சியாலாவது சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லாத இந்திய ஜனநாயக கட்சியா? அது என்ன கட்சி? ஐஜேகே. ஆமாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் இயங்கக்கூடிய ஐஜேகே சொல்லுமா, ஒத்துக்குமா? இப்போ ஒன்றா சேர்த்துட்டாரு. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து சொல்லியிருக்கலாம். அனைத்து இந்திய மக்கள் சமத்துவ கட்சியா? சரத்குமார் கட்சிப்பா. அதிகாலை 3 மணிக்கு கலைக்கப்பட்ட கட்சி சமத்துவ மக்கள் கட்சி, சாமக. சமத்துவ மக்கள் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் சொல்லுவாரா நான் பிஜேபி கூட்டணியில் இருக்கேன், சரி பரவாயில்ல ஒரு 4 தொகுதி தானே விடுங்க? யார் சொல்லுவா? அப்படி சொல்றவங்கள தமிழக பிஜேபியினரே சொல்ல மாட்டார்கள் என்கிறேன் நான். அண்ணன் திரு நயினா நாகேந்திரன் இருக்காரு, பிஜேபி இருந்து தலைமை சொல்லிடுச்சுன்ட்டு ஒரு 7 தாங்க கம்மியாகுது விடுங்க சொல்ல முடியுமா? ஒரே கட்சி காவிரி விவகாரம் வரும்போது கர்நாடகாவில் ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்களா இல்லையா? அப்போது தமிழனாக பேசுவோம். கரெக்டா? தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரும் அப்படி தான் பேசுவாங்க. யார் விட்டு கொடுக்க முடியும்? பழனிசாமி விட்டு கொடுத்துட்டு புரட்சி தமிழர்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க. பேசுறவங்கள தமிழக மக்களே புறக்கணிச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்ச உங்க அரசியல் எதிர்காலன்ற ஓட்டுக்குன்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கிட்ட தான் போய் நிக்கணும் அப்படின்னும் போது ஸோ அது இட்ஸ் நாட் தட் ஈஸி. 1. 2 குறைஞ்சது 2030 தான் இந்த டீலிமிட்டேஷன் நடக்கும் என்பது இப்போது இவங்க சென்சஸ் எடுக்கிற கட் ஆஃப் டேட்டு 1/3/2027. 1/3/2027 கட் ஆஃப் டேட்டுன்னா டேட்டா பப்ளிஷ் ஆகிறதுக்கு கொலேட் பண்ணி டேட்டா பப்ளிஷ் ஆகிறதுக்கு இப்போ டிஜிட்டல் எடுக்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் டேட்டா கொலேட் ஆகிறதுக்கே 29 ஆகிடும். அதுக்கு பிறகு தானே டீலிமிட்டேஷனு. அந்த டீலிமிட்டேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகிறது 31 எலெக்ஷனில் தானே. மக்களவை தொகுதி என்று வைத்துக்கொண்டால் டீலிமிட்டேஷனு 2034 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதுக்கப்புறம் இன்னொன்று, அது வரைக்கும் தேர்தல் நடக்குதான்னு பார்க்கணும். நீங்கள் ஒரே நாடு ஒரே கட்சியை நோக்கி போயிட்டுருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அல்ல, ஒரே நாடு ஒரே கட்சி தான் பிஜேபி இலக்கு. அப்போ எதுக்கு இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு? அது பிறகு பேசிக்கொள்வோம். ஸோ இது எடுபடுமான்றதை பார்க்கணும். இன்றைக்கி அந்த திருப்பி பழைய அந்த நித்தி ஆயோக்கில் போய் காலங்கள்லாம் விழுந்துட்டு வந்துட்டு இப்போ திருப்பி பழைய பிச்சை எடுத்துட்டாங்க ஆன்டி பிஜேபின்ட்டு. நேற்று திருமதி கனிமொழியெல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க, நீ பார்த்துருப்பீங்க, துரோகம் செய்தவர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ட்டு போயிருக்காங்க. அதுக்கான பதில் எடப்பாடியோட பதிலை தான் அவர் லியோ படித்தார். எடுபடுமான்றதை நம்ம பார்த்துக்கணும். இவங்க இந்த பக்கம் இவங்களோட நரேட்டிவு இந்துக்களின் எதிரி, ஊழல், போர் லாண்ட் ஆர்டரு. இவங்க பக்கம் இவங்ககிட்ட இருக்கிறது மாநில உரிமைகளை தவிர்த்து பதில் வேறு எதுவுமே இல்லை. கவனிச்சிங்களா நீங்கள்? இந்த ஃபேர் டீலிமிட்டேஷனை அக்ரெசிவாக திமுக எல்லாரும் புஷ் பண்ணுறதுக்கான காரணம் பிஜேபி தமிழக உரிமை, மாநில உரிமைகளுக்கு எதிரான கட்சின்னு புஷ் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு எடுபடுன்றதை பார்க்கணும். இதுதான் எலெக்ஷன் நரேட்டிவாக ஆல்மோஸ்ட் செட் ஆகிட்டு இருக்குன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கான பதில், ஊழலுக்கான பதில் வந்து மாநில உரிமைகள் எப்படி இருக்க முடியும்? இங்கே 21 இப்போது 21 தேர்தல் பிரச்சாரத்தையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன்ற குற்றச்சாட்டுக்கு பதிலாக மாநில உரிமை புறக்கணிப்பு என்பது எப்படி பதிலாக இருக்க முடியும்? அதை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது திரு ஸ்டாலின் மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருந்தார்.
இல்லையா? அமலாக்கத்துறை வந்து அதிமுக ஆளுங்க மேலே அதான் கூட்டில் இருந்தாங்களே, எப்படி வரும்? எதுவுமே சொல்லலை. ஆனால் வித் த ஏஜென்சிஸ் எவிடன்ஸ் they are going to make this charge against you. So how they are going to face the election பார்க்கணும்.